இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்? பர்ச்சேஸ் ஆர்டர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாடியூல்ல ஆட்டோமெயில் எப்படி எனேபிள் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாடியூல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டோமெயில எப்படி எனேபிள் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன்னா ஹெல்ப்க்கு போய்க்கிறேன். நெக்ஸ்ட் டிடிஎல்ஸ் அண்ட் ஆடன்ஸ்க்கு போய்க்கிறேன். நெக்ஸ்ட் ஆட் அண்ட் ஃபீச்சர்ஸ்க்கு போய்க்கிறேன். இதில் நம்மளோட மாடியூல்ஸ் இருக்கு. எனேபிள் பர்ச்சேஸ் ஆர்டர் மாடியூல் இருக்கும். இதில் எஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆட்டோ மெயில்னு இருக்கும். இந்த மாடியூல் நான் எஸ் பண்ணிக்கிறேன். எஸ் பண்ணிட்டோம்னா உள்ள ஃப்ரம் இமெயில் ஐடி கேட்கும். உங்களுக்கு எந்த மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு போனேன்னு அந்த மெயில் ஐடி நான் இங்கே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதோட பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் வந்து சர்வர் வந்து உங்களுக்கு வந்து ஜிமெயிலையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும், உங்களால் யோகோ மெயிலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் இப்போ ஜிமெயில் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து கான்ஃபிக் தான், இதெல்லாம் எஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இந்த கான்ஃபிக் இப்போ நம்ம எஸ் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ஒன்று போட போகிறேன். ஓகே, பாலாங்கிற கஸ்டமருக்கு நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறேன். ஒரு குஞ்சு கொடுத்துக்கிறேன். ரைஸ் போஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் அண்ட் ஆல்டர் இமெயில் ஐடின்னு இருக்கும். இது உங்களுக்கு எஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டூ மெயில் ஐடியும் சிசி மெயில் ஐடியும் உங்களுக்கு காட்டும். ஆல்ரெடி இந்த லெஜரில் வந்து டூ மெயில் ஐடி சிசி மெயில் ஐடியும் கொடுத்துருக்கோம் பாலாங்கிற லெஜருக்குள்ள. உங்களுக்கு எக்ஸஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த 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 பி பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வேற சிசி மெயில் ஐடிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை வேணும் மெயில் ஐடி வேணால் உங்களால் ஆட் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் இந்த ரெண்டு மெயில் ஐடி மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் இது என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, நான் வெளியே வந்துட்டேன். இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்ல பர்ச்சேஸ் ஆர்டர் ரிப்போர்ட் ஆட்டோ மெயில்னு ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் ரிப்போர்ட்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த ரிப்போர்ட் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டாலுமே அது இந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு ஷோ ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் பட்டன் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து எந்த பீரியடில் போட்டாலுமே இங்கே நீங்கள் பீரியட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து வவுச்சர் டைப் வந்து இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் மட்டும்தான் இங்கே ஷோ ஆகணும் இல்லை, உங்களுக்கு ஒர்க் ஆர்டர் இந்த மாதிரி பர்ச்சேஸ் ஆர்டர் அண்டராக வச்சு நீங்கள் எந்த என்ட்ரி போட்டாலுமே உங்களுக்கு வந்து இதில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் சப்ளையர் நேம். இங்கே நான் சப்ளையர் நேம் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சப்ளையர் வேணுமோ அதையும் உங்களால் இங்கே ஃபில்டர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிஓ இமெயில் இருக்கு. ஓகேவா, இந்த மெயிலை இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெயில் சென்ட் ஆயிரும். ஓகே, அது எப்படி சென்ட் ஆகும்னா இங்கே நம்ம ஒரு என்ட்ரி தான் இருக்கு. இப்போ வந்து நீங்கள் ஒரு 5 4 இந்த மாதிரி எத்தனை என்ட்ரிஸாக இருந்தாலுமே நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஒரு பட்டன் கிளிக் இந்த பட்டனை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு எல்லா மெயிலும் சென்ட் ஆயிரும். எல்லா பிஓவும் உங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு சென்ட் ஆயிரும். நீங்கள் ஒரே கிளிக்கில் உங்களால் எத்தனை பிஓ பர்ச்சேஸ் ஆர்டர் இருந்தாலுமே அவங்க இந்த கஸ்டமருக்கு உங்களுக்கு ஈஸியாக சென்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, மெயில் சென்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, மெயில் சென்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் என்னோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறேன், அதில் பார்ப்பேன். மெயிலுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறேன். செகண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ 2:54 இப்போ தான் நம்ம மெயில் சென்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு மெயில் வந்திருக்கு நம்மளுக்கு. ஓகே, பர்ச்சேஸ் ஆர்டருக்கு மெயில் வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜும் உங்களுக்கு வந்துடும் இன்பில்டாகவே, இந்த டேட்டில் எப்போ போட்டதுன்னு. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பிடிஎஃப் நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமைஸ் பண்ண பிஓ வவுச்சரும் இங்கே டிஸ்பிளே ஆகும். இது ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நம்மளோட பிஓ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோடய பிரிண்ட் ஆகிருக்கும். இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமருக்கும் மெயில் போயிருக்கும். ஓகே, இந்த மாடியூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா விவி இன்ஃபோடெக்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.